அப்படி ஹிட்டான ஒரு ஃபேவரட் சாங் ஃபார் எவ்ரி ஒன் வந்து தும் சாத்துவோ தினமும் ஒரு ஆமா, கவிதை. தினமும். எங்களுக்காக கேன் யூ சிங் 2 லைன்ஸ்? உன்னிதழின் ஓரம் சென்றேன், புன்முறுவலில் மாட்டிக்கொண்டேன். ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்தா கேளுங்க பாட்டு அப்படின்னு கேட்டப்ப தினம் ஒரு கவிதையே கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பாடினேன்னு தெரில, கண்டிப்பாக தெரியாது. ஓகே. அதனால அந்த பையன் வந்து தினம் ஒரு கவிதையை கேட்டான். ஒரு பையன் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு பையன் மட்டும் வந்து பாடுங்க அப்படின்னு அந்த பாட்டை காமிச்சான். பாடுறேன், அந்த பாட்டு யார் பாடினான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் தான்டா அப்படின்னு சொன்னேன். அவன் டக்குன்னு நீங்களா அப்படின்னு இழுத்துட்டான், கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டான். நான் துமிஹோ பாட்டு கேட்டு தான் ஹிந்தி பாட்டே கேட்க ஆரம்பிச்சிருப்போம் எல்லாருமே. ஏன்னா அது நம்ம ஹிந்தி பாட்டு வரைக்கும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனால் அதான் மியூசிக், நம்மளுக்கு அர்த்தம். உன் பாடலில் என்னை மறந்தேன் அன்பே உந்தன். லாக்டவுன் அந்த டைமில் வந்து ரொம்ப தனியாகவே இருந்திருக்கோம்ல, அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். மியூசிக் வந்து இப்போ இளையராஜா இதெல்லாம் வந்து ரொம்ப மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு, கற்றுக்கிற அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் ஆண்டனி, ஹிப்ஹாப் தமிழா, இவங்ககிட்டேருந்துலாம் நிறையா வரும். யூ மெட் விஜய் ஆண்டனி சார் ரீசென்ட்லி இல்லை? அதை பற்றி ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு கான்சர்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து சூரியன் எஃப்எம் தான் நடத்துனாங்க. ஸோ அப்போ மீட் பண்ணோம். மீட் பண்ணி இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன பெர்ஃபார்ம் பண்ணோம். பண்ணிவிட்டு மீட் பண்ணிட்டு அப்புறம் டேரெக்டாக அவர் கான்சர்ட்க்கும் டிக்கெட் கொடுத்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ரெண்டே வந்து என் பாட்டை வந்து ஒரு பொண்ணு காமிச்சான். அவன் எதுக்கு காமிச்சான்னா என்னை கலாய்க்கிறதுக்கு காமிச்சான். அப்புறம் அந்த பொண்ணு அந்த பாட்டை கேட்டு இவன் நல்லா பாடுறான்னு என் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் ப்ரோ தெரியும்? ஆனால் இந்த ஹிந்தி வந்து எங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஆனால் நீங்கள் அதுலேயே ஒரு சாங்காக பாடி தமிழில் டப் பண்ணி இது பண்ணுறீங்க. எனக்கு அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஹிந்தி அவ்வளோவா தெரியாது ப்ரோ. நீங்கள் வந்து இந்த ஹிந்தி சாங்லாம் அந்தளவுக்கு தெரியாது அப்படி தான் சொன்னீங்க. உங்களுக்கு யாருன்னா எழுதி தராங்களா அந்த சாங்லாம்? ஆமாம், எனக்கு எழுதி தராங்கன்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக. அவங்களுக்கு எழுதுவாங்க. நானாக கேட்டு அவங்க பேர் வந்து பத்மஜா ஸ்ரீராம். நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டு தானே வாசிக்கிறோம், அப்படியே காட்டு வாசி மாதிரி பாட்டு வாசின்னு வச்சுக்கலாம், கேட்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சரி பாட்டு வாசின்னு இப்போ நாங்கள் வெளில சொல்கிறோம். ஆனால் எல்லோரும் காட்டு வாசின்னு தான் சொல்கிறாங்க ப்ரோ. நான் கூட ஃபோனில் அப்படி தான். ஸோ எஸ், ஹாய், ஐ எம் மினு கீர்த்தனா அண்ட் வி ஹாவ் இன்னைக்கு நம்மளோட மெட்ராஸ் டேப் யூடியூப் சேனலுக்காக நம்மளோட எபிசோட் 3க்கு என்னம்மா அங்கே சத்தம்ல வி ஹாவ் ஸ்ரீராம் சார். ஹாய் சார்லாம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ திங்க் மெனி பீப்புள் உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். பட் எங்களோட சேனலுக்காக டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஐம் ஸ்ரீராம், 23 years, பிகாம் படித்து முடிச்சிருக்கேன். இப்போது சிஎஸ் படிக்கிறேன், கம்பெனி செக்ரட்டரி தெரியும்னு நினைக்கிறேன், கம்பெனி செக்ரட்டரி அது படிக்கிறேன். அண்ட் ஆல்சோ மியூசிக் வந்து ஒரு 3-4 yearsஆக கொஞ்சம் சின்சியராக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன் கர்நாடிக். எல்லார் வீட்லேயும் அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சாங்க. சரி அங்கே போகணுன்னு சொல்லி கிரிக்கெட் ஆட போயிடுவேன். அப்போ தெரில வேல்யூ. சரி இப்போ வந்து லாக்டவுன் அந்த டைமில் வந்து ரொம்ப தனியாகவே இருந்திருப்போம்ல, அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க, எல்லாரையும் சேர்ந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஏதோ தட்டி தடவி ஏதோ போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். அண்ணனுக்கு கொஸ்டினே தேவையில்ல, அண்ணனே எல்லாம் ஆன்சரும் சொல்லி. ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஒரு ஃபீல்டில். நீங்கள் வந்து பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் நிறையா இன்ஸ்பிரேஷன், இப்போ பார்க்குற எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ரீசெண்டாக வந்து மியூசிக் வந்து இப்போ இளையராஜா இதெல்லாம் வந்து ரொம்ப மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு, கற்றுக்கிற அளவுக்கு. இல்லைனா அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. நல்லாயிருக்கும் ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். ஆனால் விஜய் ஆண்டனிலாம் பண்ணுறாருல, அவராலையும் அவரோட பயங்கரமான ஹிட்ஸ் கொடுக்க முடியும். பட் ஆனால் அவர் கேட்டால் எதுவுமே தெரியலன்னு அது வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் எப்படி இருக்குது. சரி அதை பார்த்தும் போது சரி நம்மளுக்கும் நம்ம எல்லாம் தெரிஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாம், பண்ண கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் ஆண்டனி, ஹிப்ஹாப் தமிழா, இவங்ககிட்டேருந்துலாம் நிறையா வரும். அண்ட் ஆல்சோ சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மியூசிக்கில்.
ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா இன்ஸ்பிரேஷன். அவங்க பெட்டராக பண்ணும்போது நம்மளுக்கும் சரி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான். ஐ திங்க் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி யூ மெட் விஜய் ஆண்டனி சார் ரீசென்ட்லி இல்லை? ஆமாம், அதை பற்றி ரீசெண்ட்லி ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு கான்சர்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து சூரியன் எஃப்எம் தான் நடத்துனாங்க. ஸோ சூரியன் எஃப்எம்மில் நாங்கள் ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அங்கே அவர் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ மீட் பண்ணி இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன பெர்ஃபார்ம் பண்ணோம். பண்ணிவிட்டு மீட் பண்ணிட்டு அப்புறம் டேரெக்டாக அவர் கான்சர்ட்க்கும் டிக்கெட் கொடுத்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப ஜோவியலாக பேசினார். நினச்சி பார்க்கல. அவரோட இன்டர்வியூஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். டக்குன்னு ரேண்டமாக எங்கேருந்தோ வந்தது. என்றைக்கோ அவங்க நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துருந்தாங்க. அவன் டக்குன்னு கூப்பிட்டாங்க. சரி இதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போனோன்னா அவரும் ரொம்ப நல்லா பேசி ரொம்ப நல்லாவே இது பண்ணார். நைஸ். உங்களோட மியூசிக் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆச்சான்னு தெரில. அது பாட்டு போயிட்டுருக்கு. ஆனால் மியூசிக் ஜேர்னின்ற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. நான் மெயின் திங் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே பாட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மற்றவங்க முன்னாடி பேசவே வராது. ஸோ பாட சுத்தமாக வராது. ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி. நான் ஸ்டேஜ் ஃபியருன்றதை விட ரிசர்வ் டைப். ரொம்ப இன்ட்ரோவர்ட்னால ரொம்ப பேசவே வராது. அதனால ஸ்டாமர் ஆகும் நிறையா. எனக்கு ஸ்டாமரிங் கிடையாது. ஆனால் அடுத்தவங்க கிட்டே பேசணுன்னும் போது கொஞ்சம் ஸ்டாமர் ஆகும். அதனால நான் வந்து வீட்லேயே நிறையா பாடுவேன். அப்பா அம்மா கூட தெரியாது பாடுறது. அந்தளவுக்கு நானே என் ரூமில் தான் பாடுவேனே தவிர அப்பா அம்மாவுக்கு ஓகே பாடுவான் டீசெண்டான்னு தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னுலாம் தெரியாது. ஏன்னா வெளில காமிச்சிக்கிட்டதே இல்லை. அதனால் வீட்லேயே சும்மா பாடுவேன். அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்டும் நல்லா பாடுவான். அவனும் நானும் நிறையா ஒன்றா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது அவனே கொஞ்சம் வெளில சொல்ல ஆரம்பித்தான் எல்லாருக்கிட்டையும் பாடுவேன்னு. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே பாடி அப்புறம் ஒரு ஃப்ரெண்டே வந்து என் பாட்டை வந்து ஒரு பொண்ணு காமிச்சான். அவன் எதுக்கு காமிச்சான்னா என்னை கலாய்க்கிறதுக்கு காமிச்சான். அப்புறம் அந்த பொண்ணு அந்த பாட்டை கேட்டு இவன் நல்லா பாடுறான்னு என் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. சரி நம்ம நல்லா தான் பாடுறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் அப்படியே அதுவே போயிடுச்சு. அது ஒரு ப்ராசஸ் மாதிரியே இல்லை. அது ஜாலியாக அப்படியே பண்ணி அவள் தான் அப்படியே போயிடுச்சு. அப்படியே கேஷுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் சின்ன வயசில் ரொம்ப சின்சியராக கற்றுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நான் விட்டுட்டேன்னு இல்லை, அது அப்படியே ஃபாலோ பண்ணல. பட் இப்போ கொஞ்சம் திரும்ப பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி ஈவெண்ட்டில் எதனா சாங் எதனா பண்ணியிருக்கீங்களா? காலேஜ் ஸ்கூலில் வந்து யாருக்குமே நான் பாடுவேன்னே தெரியாது. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாது நான் பாடுவேன்னு. யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு பையனுக்கு மட்டும் தெரியும், என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஏன்னா அவனும் பாடுவான்றதுனால நானும் அவனும் நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம். அதனால அவனுக்கும் எனக்கும் தெரியும். மற்றபடி காலேஜில் இப்போ எல்லாருக்குமே ஷாக் தான். நீ பாடுவியா பாடவே மாட்டியா அப்படின்னு தான் இருக்கும். அதனால் யாருக்குமே தெரியும். ஒரு ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு நல்லா. ஆமாம், அந்த 2 பேர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் யார்? அவர் பேர் சொல்லுங்கள். அவன் பேர் வந்து ரத்தீஷ்னு சொல்லலாம் நினச்சேன், நீங்களே கேட்டீங்க. ரத்தீஷ் அவன் பேர். ரத்தீஷ் ரொம்ப நன்றி ப்ரோ. அவனும் சூப்பராக பாடுவான். அவன் நிறையா ஆடியோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். ஸோ நானும் ஆடியோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சவுண்ட் இன்ஜினியரிங். ஸோ அவன் தான் வந்து பாதி நான் பாடுற பாட்டு எல்லாத்துக்கும் அவன் தான் மிக்ஸ் மாஸ்டர்லாம் பண்ணுவான். ஸோ எல்லா ஐடியா சொல்லி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவன் தான் பண்ணுவான். ஓகே ப்ரோ, உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் ப்ரோ தெரியும்? ஆனால் இந்த ஹிந்தி வந்து எங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஆனால் நீங்கள் அதுலேயே ஒரு சாங்காக பாடி தமிழில் டப் பண்ணி இது பண்ணுறீங்க. எனக்கு அது எப்படி தோணுச்சு? ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. அம்மா அப்பாவுக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அப்பா வந்து சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர். அதனால் சன்ஸ்கிரிட் தெரியும்னு சொல்லிக்க முடியாது. கொஞ்சம் ஏதோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தெரியும். தமிழும் கம்மியாக தான் தெரியும், ரொம்ப நல்லாலாம் தெரியாது. இங்கிலீஷும் சுமாராக தெரியும், எதுவுமே நல்லா தெரியாது. எல்லாமே கொஞ்சம். இல்லை, எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது? இல்லை இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி அந்த? இல்லை, அது என்ன ஐடியானா எல்லாருமே வந்து கவர்ஸ் போடுறாங்க. நிறைய பேர் சூப்பராகவே பாடி போடுறாங்க, ஒரிஜினல் அளவுக்கு பாடி போடுறாங்க. பட் இருந்தாலும் ஆல்ரெடி ஒரிஜினல்னு இருக்குல்ல. நம்ம என்ன தான் ஒரிஜினல் அளவுக்கு நல்லா பாடி போட்டாலும் ஒரிஜினலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது என்ன பண்ணாலும் யாராலையும் அதை மாற்ற முடியாது, அதை அது கூட போட்டி போடவே முடியாது. நம்ம அதை விட நல்லா பாடினா கூட இவன் நல்லா பாடுறான்னு அந்த பாட்டை தான் போய் ஸ்பாட்டிஃபைல கேட்க போகிறோம். கரெக்டாக? சரி, நான் என்ன நினச்சேன், சரி நம்ம 4 பேர் பார்க்கணும், அட் த சேம் டைம் நம்மளும் ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும் அப்படின்னு அப்படி தான் யோசித்தேன். சரி, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். எந்த பாட்டுக்கெலாம் வந்து அவங்களே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் போட்டிருக்காங்களோ நல்லா ஹிட்டான பாட்டு, அதை நம்ம பண்ணி போடலாம். நம்மளுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும், எழுத முடியுதா, எப்படி நம்ம பண்ண முடியுது அப்படின்னு. சரி, ஓகே, அப்படி தான் நான் இது இப்போ 3 இயர்ஸாகவே போடுறேன். அதனால் இப்போ டக்குன்னு இந்த பாட்டு இதாகிடுச்சு. ஐ திங்க் அப்படி ஹிட்டான ஒரு ஃபேவரட் சாங் ஃபார் எவ்ரி ஒன் வந்து தும் சாத்துவோ, தினமும் ஒரு கவிதை. எங்களுக்காக கேன் யூ சிங் 2 lines? ஓகே. உன்
கட்டி கொண்டேன், மீண்டு வரவும் விருப்பம் இல்லையே. நீ என்னை தழுவும் நிமிடம் எனது நெஞ்சம் தவழும் உன்னிடம், உன் உள்ளமே உறங்கிடும், உன் நெஞ்சின் ஆழம் இன்று அறிகிறேன், உன் நினைவுகள் போதுமே, அது நிஜங்களை வெல்லுமே. தினம் ஒரு கவிதை உன்னை பற்றியே எழுதி வந்தேன் என் தேவதையே, திறக்கப்படாத உன் கதவிடமே என் காதலை நானும் கூறி வந்தேனே. காற்றில் உந்தன் ஓசையும் கேட்கின்றதே, நேற்றில் எந்தன் நெஞ்சமும் வாழ்கின்றதே, உன் மார்பில் சாயவா, உன் மடியில் உறங்கவா. அதுக்கப்புறம் ஐ வரும். Nice. பாடும்போது அப்படியே கூட சேர்ந்தே I பாடணும் போல think இருக்கு. இந்த பர்சன் வந்து இப்படி இவ்வளோ நல்ல வாய்ஸ் இருக்குன்னு nobody would have known. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த நீங்கள் பாடினது. ஆன் ஸ்பாட்டில் கேட்கறதுக்கு இட் வாஸ் ஸோ குட். ஒரிஜினலே தோத்திச்சு வரும். இல்லை இல்லை அது வேணாம், ஆல்ரெடி அது ஓவர். எனக்கே தெரியும் ஒரிஜினல் எங்கேயோ இருக்குது, நம்ம ஏதோ சும்மா போடுறோம் அவ்வளோதான். ஆன் த ஸ்ட்ரீட் ஆஃப் சென்னை அந்த பேண்ட், உங்களுடைய டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம், அது பேண்ட் இல்லை, அது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் அதில் ஒரு பேண்டு தான் நாங்கள். எங்கள் பேண்ட் பேர் வந்து பாட்டுவாசின்னு ஒரு பேண்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 ஷோஸ் பண்ணியிருக்கோம். 2 வருஷமாக இருக்கோம், 100 ஷோஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் பேண்ட் ஒரு 7 பேர் இருக்கோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு 100 ஷோஸ். அது சொன்ன பேர் மாதிரி ஸ்ட்ரீட் ஷோஸ் தான் நிறையா பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் ஷோஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பெரிய பெரிய ஷோஸ் எல்லாமே, கார்ப்பரேட் ஷோஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அவங்களோட எய்மே என்னென்னா, சென்னையை வந்து மியூசிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக கொண்டு வரணும். இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மியூசிக்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்கும், மியூசிஷியன்ஸ்லாம். நம்ம ஊரில் வந்து என்னடா இவன் தெருவில் பாடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அதை மாற்றணும். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிது, அதுலேருந்து மேலே வந்து நிறையா பேரும் இருக்காங்க. அதனால் அதில் நான் போய் ஜாயின் பண்ணேன். அதான் சொன்னல, என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒரு ஆடிஷன் வச்சாங்க, அதில் என் பேர் அமிச்சான். அது நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல ரத்தீஷ்னு, அவனை கூப்பிட்டு போனேன். பயமாக இருக்கும், நீயும் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனேன். 2 பேருமே செலக்ட் ஆனோம். செலக்ட் ஆன அப்புறம் வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால தனியாக நீங்கள் உங்களால் ஒன்றும் கைட்ட முடியாது, ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் இன்ட்ரோவர்ட், அவனும் இன்ட்ரோவர்ட். யார்கிட்ட போய் எப்படி சோஷியலைஸ் ஆகிறதுனே தெரில. எங்களை மாதிரியே தனியாக இன்னும் 2 பேர் இருந்தாங்க, தனித்தனியாக வந்தவங்க, செலக்ட் ஆனவங்க. அவங்க கூட அவங்க ஸ்கில் செட்டும் வேறு. இப்போ பாடுறது மட்டும் இல்லைல்ல மியூசிக்கில், எல்லாமே பாடுறது ஒரு சின்ன பாட்டு தான், சுற்றி நிறையா இருக்குல்ல. அதில் ஒரு பையன் வந்தான், திவேஷ்னு, அந்த பையன். அப்புறம் கீபோர்டிஸ்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி ஒரு 7 பேர் ஆனோம். 7 பேர் ஆகிட்டு ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆசம் வீக்கெண்ட்னு ஒரு இது இருக்குது. டிசம்பர் அவங்க வந்து 2 நாள், ஒரு சாட்டர்டே சண்டேயில் 100 ஷோஸ் பண்ணுவாங்க சென்னை சுற்றி, ஒரு நிறையா பேண்ட் வச்சு. ஓகே. ஸோ அதில் நாங்கள் பண்ணுறது தான் எய்மாக வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் அப்படியே போயிட்டு கொஞ்சம் இப்போ ஒரு நிறைய ஷோஸ் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட. ஃபஸ்ட்டு அந்த பேண்ட் செட் எங்கே ப்ரோ போட்டிங்க? மக்கள்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்சிபிள் எப்படிலாம் வந்து? ஆமாம், ஃபஸ்ட்டு திருவான்மியூர் பீச் இருக்குல்ல, அங்கே தான் காலையில் 6 மணிக்கு போட்டு. ஆமாம், நாங்கள் நினச்சோம் கூட்டம்லாம் வராது, நம்ம தனியாக தான் பாடுறோம். ஆனால் நினச்சதை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஷோவா ஒன்றுமே வரல, பேச்சு மூச்சே வரல. மீதி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, எனக்கு தான் வராது. ஸோ அந்த பையன்லாம் வந்து நார்மலாக இருப்பான், மைக்குன்னு வந்துட்டால் பயங்கரமாக பாட ஆரம்பிச்சிருவான். எனக்கு வரவே மைக்குன்னு வந்துட்டால் இன்னும் கீழே போயிடுவான். என்ன தான் வச்சாலும் சவுண்ட் இன்ஜினியர்லாம் வந்து சொல்லுவாங்க, டீ கொஞ்சம் பாடுறா, நான் எவ்வளோ தான் வைக்கிறது, வரலடா அப்படின்னு. ஆனால் வராது, அதான் உண்மை. இப்போ ஓகே பெட்டர், ஆனால் அப்போ சுத்தமாக வராது. அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போயிடுச்சு. அது ஸ்டேஜ் ஃபியருன்றதை விட எனக்கு வராது, பயம்னு இல்லை, பட் புதுசில் எனக்கு சுத்தமாக வராது. ஆமாம், புதுசாக ஒருத்தங்களை பார்த்து பேசணுன்னா கூட வராது. இப்போ தான் கொஞ்சம் அந்த ஷோஸ்லாம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வருது. அதனால் அப்படி இருக்கிறப்ப பயந்து தான் போனோம். ஆனால்
நாங்கள் சுமாராக பண்ணால் கூட கேட்குறவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா சுமாராக தான் பண்ணோம். நாங்கள் நினச்சோம் கல்லெடுத்து தான் அடிக்க போகிறாங்கன்னு நினச்சோம். நல்லா இருக்காது. ஆனால் அவங்க சொன்னது வந்து நாங்கள் எதிர்பார்க்கலையா, அதனால வந்து கொஞ்சம் ப்ரெஷியஸாக இருந்தது கேட்கும்போது. சரி எதுவுமே இல்லாமல் நம்மளை எதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணணும், கொஞ்சமாவது பெட்டராக பாடணும். கேட்குறாங்க 1 மணி நேரம் நின்று கேட்குறாங்கன்னும் போது கொஞ்சம் பெட்டராக நம்மளை ட்ரெயின் பண்ணி பாடணும், முகம் சுழிக்காத மாதிரி பாடணும். அதான் எய்மாக இருந்தது. அவ்வளோதான், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ இருக்குது, நிறையா இருக்குது. நிறையா சின்ன அதில் சின்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதான் நிறையா சின்ன சின்னதாக இருக்குது. நிறைய பேர் வந்து நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட அது வந்து சில பேர் சரி ஒரு எஃபர்ட் போடுறானே அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அது நல்லா என்கரேஜிங்காக இருக்கும். பட் இப்போ வந்து நான் ஒரு இடத்துல சிஎம் ட்ராஃபின்னு ஒன்று நடந்தது. இப்போ அங்கே வந்து பாட கூப்பிட்டாங்க. அங்கே பாட போயிருந்தேன். பாட போனப்போ நிறைய பேர் இருந்தாங்க. ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்தால் கேளுங்க பாட்டு அப்படின்னு கேட்டப்போ தினம் ஒரு கவிதையே கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பாடினேன்னு தெரில, கண்டிப்பாக தெரியாது. ஓகே. அதனால் அந்த பையன் வந்து தினம் ஒரு கவிதையை கேட்டான். ஒரு பையன் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு பையன் மட்டும் வந்து பாடுங்க அப்படின்னு அந்த பாட்டை காமிச்சான். பாடுறேன், அந்த பாட்டு யார் பாடினான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் தான்டா அப்படின்னு சொன்னேன். அவன் டக்குன்னு நீங்களா அப்படின்னு இழுத்துட்டான், கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டான். இழுத்துட்டு என்னண்ணா சொல்கிறீங்க, நீங்கள் தான் பாடினீங்களா, இருங்க நான் ஒரே நிமிஷம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை விட்டு ஃபோனை கால் பண்ணான். அவன் ஃபோனை கால் பண்ணான், பார்த்தா ரிங்டோனாக வச்சுருக்கான். ஓ, எனக்கும் ஷாக், என்னடா ரிங்டோனாக வச்சுருக்க அந்த அப்படின்னு. தமிழ் ஆடியோ ரிங்டோனாவா? ஆமாம், அவன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான் எஃபர்ட் போட்டு. நானே அவ்வளோலாம் பண்ண மாட்டேன், ஆனால் அவன் ரிங்டோனாக வச்சுருக்கான். சரி ரிங்டோனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் பாடியிருக்கோம். பட் இது ஒருத்தன் கேட்டு அதையே பாடும் போது அது நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி சரியெல்லாம் இருக்கும். ப்ரோ, எங்களுக்கு இந்த தும்ஹியோ பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது என்ன கான்செப்ட்னே எங்களுக்கு தெரியாது. அந்த மீனிங் நம்ம சொல்லுவோம்ல, மீனிங் எங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ஃபீல் வந்து பிடிக்கும். இப்போது ஒரு பாட்டுனா நம்மளுக்கு புரிய கூட தேவையில்ல, ஆனால் அந்த சாங்லாம் அப்படிங்களா. இந்த தும்ஹியோ பாட்டும் அதேமாரி தான். அதுமாரி நீங்கள் எங்களுக்காக அந்த பாட்டை பாடி காட்டுவீங்களா? ஓகே. தும்ஹியோ ஹிந்திலையா? ஹிந்தியில். ஹிந்தியா தமிழ்? தமிழ் ஒன் விச் யூ டிட். தமிழா? தும்ஹியோ தமிழில் பண்ணீங்கல்ல, அது பாடு. அது முன்னாடி அவர் சொன்னதுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நான் தும்ஹியோ பாட்டு கேட்டு தான் ஹிந்தி பாட்டே கேட்க ஆரம்பிச்சிருப்போம் எல்லாருமே. ஏன்னா அது நம்ம ஹிந்தி பாட்டு அது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனால் அதான் மியூசிக், நம்மளுக்கு அர்த்தம் ஏதோ ஒன்று அது நம்மளை இம்பேக்ட் பண்ணிடும். அர்த்தமே தெரிலனாலும் அது பிரேக்கப் சாங்கா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது அந்த பாட்டு கேட்டு தான் எல்லாருமே ஹிந்தி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்போம். நானும் அப்படி தான். ஐ திங்க் அந்த டைம்ல என்னன்னு புரியாது, நம்மலாம் ரொம்ப ஆமாம். அப்போ புரிஞ்சிருக்காது. அப்போ அந்த டைமில் வந்து தும்ஹியோ தெரியலனா நீ இந்தியனே இல்லை அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்களுக்காக அந்த பாட்டை ஒரு வாட்டி பாடுங்க ப்ரோ. சரி. உன் பாடலில் என்னை மறந்தேன் அன்பே, உந்தன் வழி நடந்தேன் வீணையின் நாதம் போல் நானும் உனக்கு சங்கதியில்லாத சங்கீதம் எதற்கு இனி உனது விழி அது எனது வழி நாம் இருவரும் ஒருவரன்றோ விழி மூடினால் நீயும் வருகிறாய் விழி திறக்கையில் எனும் மறைகிறாய் பிரிவினால் நாம் அறிகிறோம் பின்பு அறிவதால் இணைகிறோம் நீ அன்றோ இனி நீ அன்றோ என் வாழ்க்கையும் இனி நீ அன்றோ நீ அன்றோ இனி நீ அன்றோ என் சுவாசமும் இனி நீ அன்றோ. அதாவது இந்த பாட்டை கேட்டாலே நம்ம அப்படியே பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து ஹிந்தி சாங்கோட யூ கேவ் சோல் டு த சாங் ஃபார் தமிழ் மாதிரி இருந்துச்சு அது. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், ஸோ நைஸ். ரீசெண்டாக வந்து ஏதாச்சும் ஒரு மெலடி சாங் விச் இஸ் யுவர் வெரி ஃபேவரட் சாங்? ஆக்சுவலி ரீசெண்டாக நான் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு பாட்டு ஃபுல்லாகவே கேட்க விட மாட்டேங்குது. ஒரு 4 லைன் மட்டும் ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆகிடுது. அந்த 4 லைனுக்கு மேலே அந்த பாட்டோட லைன் நிறைய லைன் நல்லா இருந்தாலும் அந்த 4 லைன் தான் தெரியுதே தவிர மற்றது கேட்கவே தோண மாட்டேங்குது. நான் வந்து
ரீசெண்டாக பெருசாக இந்த பாட்டுமே நிறைய பழைய பாட்டு தான் நிறைய கேட்குறேன். ரீசெண்டாக லப்பர் பந்தில் ஒரு பாட்டு வந்து சில்லாஞ்சிருக்கேன்னு, இது கூட இது நான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டீங்க. சூப்பர் பாட்டு. ஆனால் சத்தியமாக பாட தெரியாது. ஓகே ஓகே. ஆனால் அது அந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஒன் மோர் இருக்குல்ல அதுலயே இந்த உறவே. ஆசை உறவே தானே. அது ப்ரோ ஆஹா. ஓகே. தேன் சுடரு, ஆசை உறவே, தீமா தீமா, இது எல்லாமே பாட தெரியாது. கேட்டிருக்கேன். பட் யூ ஃபேவரட் யுவனோட ஏதாச்சும் ஃபேவரட் சாங் இருக்கா? ஏதாவது ஒரு ட்ரக்ஸை போடுங்க ப்ரோ. யுவன் சாங். யுவன் வந்து நண்பனேர் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா, மதுஸ்ரீ பாடியிருப்பாங்க. ஆனால் அது ஃபீமேல் சாங்கு. ஓகே. இல்லை ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது நல்லா இருக்குமான்னு தெரில, ட்ரை பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாதகத்தின்னு ஒரு பாட்டு இருக்குது வந்து, அது நல்லாயிருக்கும். இவன் வந்து எல்லாமே பேயிட்டு தான், அதுலேயும் நிறைய அண்டர்ரேட்டடாக நிறைய நல்ல பாட்டு இருக்குது. ப்ரோ நீங்கள் வந்து இந்த ஹிந்தி சாங்லாம் அந்தளவுக்கு தெரியாது அப்படி தான் சொன்னீங்க. உங்களுக்கு யாருன்னா எழுதி தராங்களா அந்த சாங்லாம்? ஆமாம், எனக்கு எழுதி தராங்கன்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக. அவங்களுக்கு எழுதுவாங்க. நானாக கேட்டு அவங்க பேர் வந்து பத்மஜா ஸ்ரீராம். அவங்க நிறையா நல்லா எழுதுகிறாங்க. ஸோ அவங்க எழுதி அவங்க போடுவாங்க. சரி நானாக கேட்டு நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுவேன். அண்ட் ஆல்சோ அவங்க எழுதியும் இப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க எழுதியும் தருவாங்க. நானும் எழுதுவேன், ஆனால் ரொம்ப ஆமச்சூராக இருக்கும். என்ன பண்ணாலும் நானும் எழுதுவேனே தவிர பெஸ்ட்டு வந்து எழுதுகிறவங்க எழுதுனா தான் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க எழுதி இப்போ கொஞ்சம் போடுறோம். என்னென்ன சாங் ப்ரோ எழுதி தந்துருக்குறாங்க நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க? நானாக கேட்டு அவங்ககிட்டேருந்து வாங்கினதா? அது வந்து தும் சாத்து அவங்க ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. நான் 4 லைன் தான், ஒரு 10 லைன் 12 லைன் தான் பாடினேன். ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. சன்னா மேரியா எழுதியிருப்பாங்க, கபீரா எழுதியிருப்பாங்க. எல்லாமே நிறையா விஷயம் எது சொன்னாலும் எழுதி கொடுத்துருவாங்க உடனே. அவங்க ரொம்ப டேலண்டட். அதனால் எது சொன்னாலும் எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டாலும் எழுதி தருவாங்க, இல்லைனா இருக்கிறதே தருவாங்க. அதனால் அவங்க எது சொன்னாலும் எழுதி கொடுத்துருவாங்க. ஐ திங்க் உங்களோட பேண்ட் பாட்டுவாசி பேண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஹவு இட் க்ரோட் ஸோ மச் இப்போ? ஆமாம், பாட்டுவாசி பேண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதான் நானும் அந்த பையனும் 2 பேர் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. நான் பாடுவேன், அவனும் பாடுவான். அவன் கொஞ்சம் கிட்டார் நல்லா வாசிப்பான், கீபோர்டும் நல்லா வாசிப்பான். ஆனால் இப்போ நல்லா வாசிப்பான். அப்போ அவனும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தான். 2 பேருக்கும் முன் அனுபவமே கிடையாது பாடுறதுல. 4 பேர் முன்னாடி எங்கக்குள்ளேயே என்ன வேணால் பாடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸே 4 பேர் தான். அதனால் 4 பேர் முன்னாடி பாடி தான் இருக்கே தவிர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பாடி அனுபவமே இல்லை. ஆனால் பாடணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வாய் விட்டோம், அவங்கக்கிட்ட செலக்டும் ஆகிட்டோம். ஸோ பாடணும், எப்படியாவது பண்ணணுன்ற ஒரு எய்ம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணுன்னே தெரில. அதனால் அப்போ வந்து நாங்கள் 2 பேர் இருந்தோம். இன்னும் 2 பேரும் எங்களை மாதிரியே தனியாக ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்களே வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, நாங்கள் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டாங்க. நானும் இன்னும் பார்த்து சொன்னோம், ஏடா நம்மளே எங்கேயோ ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம், நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி 4 பேர். அந்த 4 பேர் அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். எதுவுமே தெரியாது, சும்மா தெரிஞ்சது ஏதோ பேருக்குன்னு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்தான். அவன் கொஞ்சம் மியூசிக்கலி நல்ல சென்ஸ் இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் எங்களை கொஞ்சம் க்ரூம் பண்ணான். இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நல்ல சென்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து க்ரூம் பண்ணி ஒரு 7 பேராக வந்தோம். 7 பேராக வந்தப்போ பேர் இல்லையே, எதுவுமே இல்லையே. 7 பேரும் சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகும். சரி பேரே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்றப்ப ஏதோ யோசிச்சுலாம் பார்த்தோம், எதுவுமே நல்லா வரல. சரி சும்மா நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டு தானே வாசிக்கிறோம், அப்படியே காட்டுவாசி மாதிரி பாட்டுவாசின்னு வச்சுக்கலாம், கேட்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சரி பாட்டுவாசின்னு இப்போ நாங்கள் வெளில சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் காட்டுவாசின்னு தான் சொல்கிறாங்க. ப்ரோ நான் கூட ஃபோனில் அப்படி தான் ப்ரோ கேட்டேன், என்னது அப்படியே. ப்ரோ கால் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னாரு. ப்ரோ எனக்கு சரியாக கேட்கல, என்ன டீம் பேர் சொல்லுங்கள் கரெக்டாக போது, அப்புறமா ப்ரோ கரெக்டாக கேளுங்க அது பாட்டுவாசி ப்ரோ அப்படின்னு. நிறைய பேருக்கு காட்டுவாசின்னு தான் போகுது. சரி நானும் சொல்லுவேன், சரி நாங்கள் காட்டுவாசிலாம் இல்லை, சிட்டியில் தான். கேட்காத்து எங்கே தப்பு ப்ரோ. இப்போ ஆனால் ஃபேமஸ் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா புரிஞ்சோம். ப்ரோ இப்போது ஹிப்ஹாப் ஆதி மாதிரி நீங்கள் எதனா ரேப் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, வராதா ஓப்பனாகவே சொல்லி. ஆமாம், ஹிப்ஹாப் தமிழா வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரேப் வந்து தனி, அதுக்குன்னு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க ரேப் பண்ணுறதெல்லாம் ஒரு ஸ்கில்லானு. அதெல்லாம் நல்லா ட்ரெயின் சிங்கர்ஸால் கூட பண்ண முடியாது. அது பண்ணுறவங்களால தான் பண்ண முடியுமே தவிர, இல்லைனா அந்த பக்கம் கூட போக முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, பண்ணதில்லை. வராதுன்னு தெரியும், அதனால் போகிறதே இல்லை பக்கத்தில். என்ன பண்ணாலும் வராது. அதுக்குன்னு அது வந்து கற்றுக்கிறதே இல்லை ப்ரோ. ரேப் எமோஷன்ஸ். இப்போது பசல் கோளாறுலாம் பாடுறது வந்து அவருக்கு யாரும் கற்றுலாம் தர முடியாது. அது அவரோடையே வந்திருக்கு, அவரோடையே வந்துருச்சு. ஆமாம், அவரோடையே வந்திருக்கே தவிர அது கண்டிப்பாக ரேப்புன்றது கற்றுக்கிட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், அது கற்றுக்கவே முடியாது ரேப்.
கற்றுக்கணும்னு நினச்சாலும் கஷ்டம். அதுவாக வந்தால் தான் உண்டு. இப்போ நீங்க சொன்னீங்க உங்களோட பேண்ட் பத்தி எப்படி இவ்வளோ growth ஆச்சு அப்படின்னு. உங்களோட Growth பேண்ட் ஆயிருக்கா? உங்களோட பேண்ட் வந்து ட்ரீம்ல என்ன பண்ணணும் என் பேண்ட்காக, யூ ஹேவ் சம்திங் இன் மைண்ட் அப்படின்னா? ஆக்சுவலி எப்படி எனக்கு இந்த க்ரோத்தை ஜட்ஜ் பண்ணுறதுன்னு தெரில. இது க்ரோத்தானும் எனக்கு தெரியல. ஒரு பேண்டாக வந்து ஒரு நல்ல மியூசிக் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன தான் பாடுற பாட்டே தான் பாடுறோம், அடுத்தவங்க பண்ண பாட்டை தான் பாடுறோம். அதனால இப்போ நான் நல்லா பாடலைன்னா கூட உங்கள் எல்லாருக்கும் அந்த டியூன் தெரியும், லிரிக் தெரியும். ஸோ என்னோட கேட்டு நீங்களும் பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சவுண்டிங்கில் ஏதாவது நம்ம கொஞ்சம் அதே பாட்டை பாடினாலும் நம்மளோட ஒரு எலமெண்ட்ஸ் வச்சு அந்த பாட்டை டிஃப்ரெண்ட் சவுண்ட் கொண்டு வரணும். அது ஒரு எய்ம் இருக்குங்க. அதுதான் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இட் வில் டேக் டைம். அதே பாட்டாக இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து என்ன சவுண்டிங் கொஞ்சோண்டு மாற்றி கொடுக்கலாம், மாற்றி கொடுத்தா நல்லா இன்னும் ஹிட் ஆகும், போயிட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. நல்லா பண்ணுறீங்க, ஒரிஜினல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு 10 ஒரிஜினல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பேண்டில். ஸோ எல்லாரும் லிரிக்ஸும் நல்லா எழுதுவாங்க, எல்லாரும் நல்லா பாடுவாங்க, எல்லாரும் கம்போஸும் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பண்ணும்போது ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு நம்ம நல்லா பாடி நல்லா ஒரு 4 பேருக்கு சரி இவனுங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற பேர் வந்தால் நம்ம ஒரிஜினல் பாட்டும் பண்ணலாம். ஒரிஜினல் பாட்டும் பண்ணி இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அனூப் ஜெயின்னு ஒருத்தர் இருக்கார்ல. அனூப் ஜெயின் வந்து அவர் வீட்டிலேருந்தே மியூசிக் போட்டு உலகம் ஃபுல்லாக டூரே பண்ணிட்டார். வெறும் 12 பாட்டு தான் பண்ணியிருக்காரு, பட் பயங்கர ஹிட்டு. ஸோ பெரிய எய்ம் இல்லை, நம்ம பண்ணுற பாட்டை இன்னொரு நிறைய பேர்கிட்ட போய் இது பண்ணலாம். ஒரு மியூசிஷியன்ஸாக எப்படி டெவலப் ஆகலாம், பண்ணோமே அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒன்று இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஒரு சின்ன எய்ம் இருக்குது. அவ்வளோதான், பெரிய எய்ம்னே இல்லை யாருக்கும். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணாலே போதும். ஏன்னா இதுவே கஷ்டம், இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணலாம். ப்ரோ உங்கள் வீடியோவில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாசிக்கிறது கீபோர்டு தான் வாசிக்கிறீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இந்த கிட்டாரு? கிட்டார் வாசிக்க தெரிஞ்சால் நானும் வாசிச்சிருப்பேன், அதான் பக்கத்தில் வச்சுருக்கேன். தெரியாது, நானும் கிட்டாரிஸ்ட் தான் ப்ரோ. அப்படியா? வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வாசிங்க, நான் வேணா பாடுறேன். இல்லை அதுமாதிரி சொல்லும் ஒரு பேச்சுக்கு, அது எடிட்டிங்கில் அவர் எதனா பண்ணுவார். அதனால் நீங்கள் வேறு எதனா வாசிப்பீங்களா கிட்டாரு? இல்லை ப்ரோ, எல்லாமே ரொம்ப ஆமச்சூராக தான் வாசிப்பேன். அதனால கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே. கீபோர்டும் என் ஃப்ரெண்ட் வாசிப்பார், நல்லா நிறைய பேர் இருக்காங்க நல்லா வாசிப்பாங்க. ஸோ நான் ரொம்ப ஆமச்சூராக தான் வாசிப்பேன், பாடுவேன் டீசெண்டாக, அவ்வளோதானே தவிர மீதி எல்லாமே அரைகுறை தான். ரொம்ப நல்லா கற்றுக்குறேன், பார்ப்போம். அட்லீஸ்ட் மேபி அடுத்த வாட்டி வரும்போது கிட்டாரோடையே கற்றுக்கிட்டு வரேன். என்னன்னு தெரியல ப்ரோ, நீங்கள் பார்க்கறது ஏதோ மறைக்கிற மாதிரியே. இந்த எனக்கு படத்தில் வருமே மரடா மர. இல்லை கொஞ்சம் போக்கர் ஃபேஸ் எனக்கு, அதனால ஓகே ரியாக்ஷனே வராது. யூ செட் இன்னும் 10 ஒரிஜினல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. எங்களுக்காக நான் இல்லை, ஓகே, எங்கள் your பேண்டில் band இருக்கிற has எல்லாருமே. done 10 originals. என் ஃப்ரெண்ட் ஒன்று பண்ணியிருக்கான், அது வேணா பாட்டுமா? பாடு. ஒரிஜினல் என் ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கான், நிதிஷ்னு. அது ரிலீஸும் ஆகிடுச்சு, அது ஒரு 10,000 ஸ்ட்ரீம்ஸ் போயிருக்கு ஸ்பாட்டிஃபைல. ஓகே. அவனோட ஃப்ரெண்ட் எழுதி நான் கோரஸ் மட்டும் பாடியிருப்பேன் ஒரு வாரமாக. ஆனால் நல்ல பாட்டு. பாட்டு பேர் வந்து அடி சண்டாலி. அவருக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, பண்ணவருக்கு, அதனால என்னை வச்சு யூஸ் பண்ண. இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும்போது தான் அது மாதிரி ஆனால் பாட்டை கேட்டால் வழி பாட்டு மாதிரியே இருக்காது, ஆடுற மாதிரி இருக்கும், நல்லா பெப்பியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பிரேக்கப்னு ஆரம்பித்தார். அப்போ தான் வந்து இந்த ஆசை கூட கட்சி சேரெல்லாம் வந்து நல்லா ஹிட் ஆச்சா, சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு நாங்கள் போய் மாட்டிக்கிட்டு, அது பாட்டே வேறு மாதிரி நல்லா சோகமாக வந்த பாட்டு இப்போ ஏதோ டான்ஸ் ஆடுற பாட்டு மாதிரி நல்லா பெப்பியாக வந்துருச்சு. எப்படி வரும்னு தெரில, நான் பாரு. உன்னை பார்த்தனா மயங்கி கிடக்குறேன், உன் கண்ணை பார்த்தனா ஏங்கி கிடக்குறேன். உன்னை பார்த்தனா மயங்கி கிடக்குறேன், உன் கண்ணை பார்த்தனா ஏங்கி கிடக்குறேன். அடி சண்டாலி உன்னை நான் நினச்சி வாழுறேன், நீ இல்லாமல் இங்கே நான் கிறங்கி கிடக்குறேன். அடி சண்டாலி உன்னை நான் நினச்சி வாழுறேன், நீ இல்லாமல் இங்கே நான் கிறங்கி கிடக்குறேன். இதான் சும்மா ஒரு இது லவ் பிரேக்கப்பா லவ் சாங்கா எனக்கும் தெரில, அவர்கிட்ட தான் இது love கேட்குது. song பிரேக்கப்னு ஆரம்பிச்சது, இப்போ வந்து ஏதோ சும்மா சண்டை நடுவில் ஒன்று பாடுற மாதிரின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த நானும் 3 பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டிலேயே. தயான்னு ஒருத்தர், அவர் தான் மியூசிக் பண்ணார்.
அப்புறம் விக்டர்னு கிட்டார் வாசிச்சார், நான் பாடினேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ரதீஷ்னு சொன்னால அவன் தான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கான் பாட்டு. அதனால சும்மா ஜாலியாக சும்மா ரூம்குள்ளேயே உட்காந்து சும்மா ஜாலியாக பண்ணது தான். ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு பண்ணோம். எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது. சரி இப்போ தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தங்க ராச்சோன்னு ஒருத்தங்க வந்தாங்க, ஒரு மியூசிக் லேபிள் வந்து கேட்டாங்க, சரின்னு கொடுத்தோம். அதான் 28th ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. நெத்தி பொட்டினோரமா நித்தோ நானும் வாழ்ந்திடணும், நெஞ்சு குழி ஓசையில தலை சாச்சிட தோணும், உடல் கடந்துமே உயிர் பறக்குமே, புது பிரபஞ்சமே நமக்காகவே, ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி, காதல் செய்வன் கடத்தி, ஒருத்தினருக்கும் இறப்பு வரை